ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலை விபத்துக்கள்லாம் எப்படி தடுக்கலாம் அண்டு சப்போஸ் அப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டாலும் அதை எப்படி நம்ம சிகிச்சையெல்லாம் கொடுக்கலாம், முதலுதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் நரேஷ்குமார் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்ங்க. வணக்கம் லோகேஷ். அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். ஆக்சுவலாக முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்ச கேள்வியே என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதில் எலும்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட் எத்தனை ரேஷியோ எவ்வளோ சார் இருக்குது? ஸோ இது ரொம்ப மலைப்பாக இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே இந்தியா தான் கேபிட்டல் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் டெத்ஸ். அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்னால வர இறப்புகள் உலகத்துலேயே இந்தியாவில் தான் ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ வால்யூம் ஆஃப் டிராஃபிக் அண்ட் அதே மாதிரி அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸும் இந்தியாவில் ஜாஸ்தி. ஸோ ஒரு ரஃப் எஸ்டிமேட் நேஷ்னல் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 1300 ஆக்சிடென்ட் நடக்குது ஆவரேஜாக. அதில் அதை விட ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட 400லேருந்து 450 இறப்புகள் நடக்குது ரோடு ஆக்சிடென்ட்னால எவ்ரி டே. ஓகே. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு டெத் நடக்குது, 3 நிமிஷத்தில் ஒரு டெத் இந்தியாவில். அதே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக 150லேருந்து 180 ஆக்சிடென்ட் வரைக்கும் நடக்குது. 40லேருந்து 50 டெத் எவ்ரி டே. அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே. ஸோ இவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ நம்ம எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வேறு ஏதோ ரொம்ப நோய் இறக்குறாங்க, அது வேறு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு கவனக்குறைவுனால ஒருத்தவங்களோட உயிர் இறந்துடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத். இது ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். அதில் கலெக்டிவ் எஃபர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு இதை நம்ம குறை சொல்கிறது, அவங்க இடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. இட்ஸ் நீட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கூட எத்தனையோ விபத்துகள் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் மக்களுடைய அந்த கவனக்குறைவு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கா? அவங்க பங்களிப்பு அதிகமாக தான் இருக்கா? ஸோ இதில் 2-3 காம்பனண்ட் முக்கியமானது. ஒன்று இம்ப்ராப்பர் பிளானிங். அதாவது இப்போ ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறோம்? அவசரமாக கிளம்பி போகிறது, இல்லை ஒரு வீட்டில் நடந்த டிலே ரோட்டில் காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுறது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், கொஞ்சம் உள்ள சந்திலெல்லாம் பூந்து போயிடலாம், இல்லை குயிக்காக ஓவர்டேக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ராங் ஆட்டிடியூட் ஒரு முக்கியமான காரணம். அந்த நேரத்தில் தான் யூஸ்வலாக நாங்கள் பார்க்குறதுல ஆக்சிடென்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் அப்படி தான் ஏதாவது ஒன்று ஆகுது ஆஃபீஸ் கோவர்ஸில். இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சிட்டியில் டிராஃபிக் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸோ சிட்டியில் தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட முக்கியமானது ரூரல் பிளேசஸ் அண்ட் ஹைவேஸில் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் ஈவன் தோ ஓவரால் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் அதில் ஆகிற ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது அந்த ஆக்சிடென்ட்னால உயிரிழப்பு, அது ஹைவேஸ்லேயும் ரூரலில் தான் ஜாஸ்தி. ஓகே. ஏன்னா ஓவர் ஸ்பீடிங் ஒரு முக்கியமான காரணம் ஹைவேல. அண்ட் டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், நடுப்புற ஃபோன் அட்டன் பண்ணுறது, இல்லை மெசேஜ் பண்ணுறது, அது ஒரு முக்கியமான ரீசன். மெசேஜ் ஒரு 2 செகண்ட் நீங்கள் வண்டி ஓட்டும் போது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டியோடைய டைரக்ஷன் எங்கேயோ மாறி இருக்கும். ஸோ அந்த 2 செகண்ட்ஸ் ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கேன் பேங்க் ஆன் சம்படி, இல்லை மீடியனில் இடித்து வண்டி டாப்பில் ஆகிறது. அந்த மாதிரி ரொம்ப ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹைவேல ஜாஸ்தி. ஓகே. ஹைவேல நார்மலாக இருக்குது, சிட்டியை விட ஹைவேல அதிகமாக இருக்குது. ஆமாம். சிட்டியில் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யாராவது குறுக்க வந்துட்டாங்க, சடனாக பிரேக் பண்ணாங்க, வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது எல்லாமே ஹைவே அண்ட் டயர் 2 சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸில் தான். ஓகே. ஸோ இன்றைக்கி முக்கியமாக மக்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண சொல்கிற விஷயம் ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போட்டு காரு ட்ரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட்டும் இந்த சீட் பெல்ட்டும் எவ்வளோக்கு அந்த காயத்தை குறைக்கும் சார்? ஸோ ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து சில லாஸ் பாஸ் பண்ணும்போது அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, சீரியஸான ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறது அண்ட் எதெல்லாம் அவங்க சைட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் அவங்க பண்ணுறது. ஸோ கம்பல்சரி ஆக்கிட்டாங்க சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால உயிரே இழக்காமல் தவிர்க்கிறதுக்கான முறைகள். ஏன்னா தலையில் அடிபட்டு ஒரு ஹை வெலாசிட்டியில் தலையில் அடிபட்டுதுன்னா பிரெயினில் ப்ளீட் ஆச்சுன்னா இறந்துடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி சீட் பெல்ட் போடும்போது சடனாக பிரேக் பண்ணுறாங்க, நம்மளுடைய மார்பகம் போயிட்டு நேராக ஸ்டியரிங் வீலில் இடிக்குது அப்படின்னா அந்த இம்பேக்டில் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோ இல்லை நம்மளோட நுரையீரல் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதிலலாம் வந்துட்டு காப்பாற்றக்கூடிய சான்சஸும் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, டிலே ஆயிடுச்சுன்னா. ஸோ அது வந்து ஒரு பேசிக்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இந்த பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுருப்பாங்க, அந்த முனையில் போலீஸ் இருப்பாங்க, அப்போ மட்டும் ஹெல்மெட் எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வரணும். இப்போ அது எதுக்காக கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஒரு பாதுகாப்புக்காக. அதில் ஏமாத்துறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஹெல்மெட்டை வந்து சும்மா நம்ம பார்த்து பயந்து போடாமல் நமக்கு பயந்து போடணும்னு சொல்ல வரீங்க? நமக்கு பயந்து போடணும். ஆமாம், எதுக்காக நம்ம போடுறோங்க அதை புரிஞ்சுட்டு போடணும். ஓகே. அண்ட் இப்போது நம்ம தனித்தனியாக பேசலாம் சார். பைக்கில் போகிறவங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சப்போஸ் எலும்பு சம்மந்தமாக அதிகபட்சம் என்னென்ன காயங்கள்லாம் ஏற்படும்? ஸோ பொதுவாக பார்க்குறதுனா இப்படி தான் நாங்கள் பிரிப்போம், லோ வெலாசிட்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட் சொல்லிட்டு. ஸோ ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளார ஆகிற ஆக்சிடென்ட்னா லோ வெலாசிட்டி ஆக்சிடென்ட். அதில் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், திடீர்னு போயிட்டே இருக்காங்க, ஒரு பள்ளம் இருந்துச்சு, வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, விழுந்துட்டாங்க அப்படின்னா கையை ஊனிடுவாங்க. ஸோ அதில் வந்து மணிக்கட்டு சுற்றி இருக்கிற எலும்பு அதில் வந்து ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை தோள்பட்ட மூட்டு அந்த இடம் ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை சிலர் வந்துட்டு காலில் அடிபட்டதுன்னா முட்டி முழங்கால் மூட்டை சுற்றி இருக்கிற எலும்பில் வந்து ஃப்ராக்சர் ஆகலாம். இதுதான் ரொம்ப காமன். ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸ்லாம் 2-3 போன் சேர்ந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகுறது, கையில் ஒரு எலும்பு காலில் ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகுறது. ஸோ அது வந்து பாலிட்ராமான்னு சொல்லுவோம். 2 எலும்புக்கு மேலே ஃப்ராக்சர் ஆயிருந்ததுன்னா அது பாலிட்ராமா. அது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள ரத்த கசிவு இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆனது. ஓகே. அதுவே இப்போ ஹைவேல ஆகிற ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எலும்பு மல்டிபிள் பீசஸாக உடையிறது, எலும்பு உடஞ்சி சதையை விட்டு வெளியில் குத்திட்டு வெளில வந்துடுறது. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அது இன்னமுமே குரூஷியலானது. ஏன் குரூஷியல்னா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார அதுக்கான சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மேலே டிலே ஆக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸோ, இல்லை காலுக்கான கைக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சி போகிறதுக்கான சான்சஸோ, இல்லை நரம்பு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸோ ஜாஸ்தி. ஓகே. ஸோ பேசிக் டிவிஷன் வந்துட்டு லோ வெலாசிட்டி அண்ட் ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட்ஸ். ஓகே. இப்போது முன்னாடி காலத்தில் வந்து இப்போ தான் வந்து பைக்கில் உட்காந்து போகிற 2 பேர் ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் வந்தது. ஸோ முன்னாடி வந்த அந்த எலும்பு சம்மந்தமான ஆக்சிடென்ட்ஸ்க்கும் இப்போக்கும் ரேஷியோ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த இவ்வளோ இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குது. அதாவது ஆக்சிடென்ட் ஆகி உயிர் இழந்தவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. பட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகி ஒரு லேசான ஃப்ராக்சர் ஆகுறது, ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆகுறது, அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி தான் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நம்ம 2 வீலர் பற்றி பேசணும். அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது ஸோ அதில் மேக்ஸ் என்னென்ன மாதிரி காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் சிட்டிக்குள்ளே கார் ஓட்டும் போது அவங்களுக்கு கார் ஓட்டுறவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். வேறு யாரையாவது நம்ம இடிச்சிடக்கூடாது, அது ஒன்று தான். மற்றபடி கார் ஆக்சிடென்ட்ஸ் பெரும்பாலும் சீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் நாங்கள் பார்க்குறது எல்லாமே ஹைவே ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ நைட் டைமில் ஓட்டுறது, ஏர்லி மார்னிங் திடீர்னு கொஞ்சம் ஒரு தூக்க கலக்கத்தில் ஓட்டுறது, ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ஆகுனா, சப்போஸ் இந்த ரோடு வந்து போதிய அளவுக்கு அகலமான ரோடாக இல்லைன்னா எதிர்க்க வர வண்டி தெரியாது, அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட். அப்போ என்ன ஆகும், சடனாக பிரேக் பண்ண முடியாது, இல்லை பிரேக் பண்ணாங்கன்னா வண்டி டாப்பில் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ஸில் தான் ஆகுறது. ஓகே. அண்டு சடனாக முன்னாடி இருக்கிற வண்டி பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களால பின்னாடி வரவங்களால பிரேக் பண்ண முடியாது, போய் நேராக போயிட்டு டெயில் கேட் பண்ணிடுறது, போய் பின்னாடி போய் நேராக போய் பேங்க் பண்ணிடுறது. இன்னொன்று, ஓவர்டேக் பண்ணும்போது பேலன்ஸ் இல்லாமல் வண்டி வந்துட்டு மீடியனில் இடித்து ஆப்போசிட் சைடில் போயிடுறது, ஆப்போசிட் சைடில் வர வண்டி இடித்து சீரியஸ் ஆக்சிடென்ட் ஆகுறது. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கன்சர்ன் வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு சில சமயங்களில் ஹைவேல பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்காது, எமர்ஜென்சி கேர் இருக்காது. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது ஓவர் ஸ்பீட் பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ ஓவர் ஸ்பீட் போகிறதுனாலேயே நம்ம ஆக்சிடென்ட் ஆகுது, இதெல்லாம் 2வது பட்சம். ஆக்சிடென்ட் ஆனால் என்னென்ன விளைவுகள் நடக்கும், நார்மலாக ஓவர் ஸ்பீட் போனாலே பாடியில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? ஸோ
ஓவர் ஸ்பீடிங்கில் வந்துட்டு என்னென்னா நம்ம கண்ட்ரோல் இழந்துடுறது தான் அதில் இருக்க பிக்கஸ்ட் ப்ராப்ளம். சடனாக ஏதாச்சும் குறுக்க வந்துட்டாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கிராஸ் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு. சிலர் யாராவது சிக்னலில் ஜம்ப் பண்ணுவாங்க, அதை எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உடனே பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து வண்டி ஸ்கிட் ஆகிடும், விழுந்தால் அந்த மாதிரியான ஸ்பீடில் ஃப்ராக்சர் ஆகும். அதை தவிர ஓவர் ஸ்பீடிங்னால வர ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடில் கரெக்டாக ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாயிண்ட்ஸுக்கெலாம் பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்காது. இப்போ தப்பான பொசிஷனில் உட்காந்து ஓவர் ஸ்பீட் பண்ணும்போது சடன் பிரேக்கிங் இருக்கும். அதில் வந்து நம்ம தண்டுவடத்தில் டிஸ்க் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரக்கூடும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி டாக்டர், இப்போது நைட் டிரைவ் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அண்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இப்படி போய் விபத்தில் மாட்டுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்கா? நான் சொல்கிறது மற்ற எல்லா ரீசனையும் விட இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவும் நைட் டைம் வந்து இந்த தூக்கத்தை விட்டு ஓட்டுறதும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கா? எஸ். ஸோ சில இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துட்டு அண்ட் ஃபைன் இல்லாமல் இவ்வளோ ஹெவியானதுனால ட்ரங்க் அண்ட் செக்கிங்கும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கான அதனால் வரக்கூடிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முந்தைய காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப காமனாக இருக்கும். நைட் டைமில் யாராவது ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி வராங்கன்னா இன்வேரியபிள் அதில் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்துட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே, அவ்வளோ காமன் அது. ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க, சிலர் ஒர்க்கிங் கிளாஸ் இருப்பாங்க, ஸோ வர வழியில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ஃபன்னுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அது 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 வந்து டெஃபினெட்லி நம்மளுடைய ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னால் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் அது. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் யூசேஜ் டியூரிங் டிரைவிங். ஓகே. ஸோ அதனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு ஒரு கவனக்குறைவு. ஸோ அதனால் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஃபோனை பார்க்குறது, ஸோ அதனால் மிஸ் ஆகி யாராவது இடிச்சிடுறது, அதனால் வர இன்சிடென்சஸ் இப்போ ஜாஸ்தி இருக்குது. ஓகே. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் டெஃபினெட்லி எல்லாருக்குமே புரிஞ்சு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரில்காக பண்ணுறது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போயிடலாம். இன்ஃபேக்ட் என் கூட படித்தவங்களில் நான் காலேஜ் படிக்கும்போது சொல்கிறேன். ஸோ அந்த டைமில் அதை பற்றியான ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் என்னுடைய ஒரு ஃபியூ இயர்ஸ் ஜூனியர் இந்த மாதிரி ஒரு மூவி போயிட்டு வந்து இடிச்சு ஒரு பக்கம் ஐசைட்டே போயிடுச்சு. இன்னி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது இப்போ. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ ஒரு செகண்டில் ஆகிற இம்பேக்ட் வந்து கேன் ஹேவ் லைஃப் லாங் கான்சிக்வன்சஸ். ஓகே. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க உடம்புல அடிப்படும் போது எலும்புல மட்டும் அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த இடத்துல அடித்தாலும் வலி தான். அது ஏன் அந்த எலும்பு அப்படின்றது நம்ம உடம்புல அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது டாக்டர்? அது ஒரு ஜென்ரல் கண்ணோட்டம். பட் பொதுவாக நாங்கள் அசஸ் பண்ணும்போது எப்படி பார்ப்போம்னா, சில வைட்டல் ஆர்கன்ஸ் தலையில், செஸ்ட்டில், வயிற்றில், ஸ்பைனில், இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாராவது ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்கன்னா அதுதான் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதுபடி தான் பண்ணுவோம். அதை தவிர பொதுவாக எலும்புக்குன்னு சொல்கிறது ரீசன் என்னென்னா, லேசாக ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி ஒரு வாரத்தில் சரியாயிடும். ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா லேசான ஒரு கிராக்காக இருந்தாலும் கூட 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் எடுக்கும். அது பெரிய ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது கட்டு போடுறது இல்லை சர்ஜரி பண்ணுறது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 to 6 months எடுத்துரும். ஓகே. ஸோ 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் அவங்க வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க. வேலைக்கு போக முடியாது, செக்கப்புக்கு வரணும், செலவு இருக்குது. சில சமயங்கள் என்ன ஆகுனா சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது கோணலாக கூடிடுச்சு அப்படின்னா அது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த ரீசன்ஸ்னால பொதுவாக சொல்லுவாங்க ஃப்ராக்சர் ஆச்சுன்னா போச்சு. முன்னாடி ஒரு இதுவே இருந்துச்சு, ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அவ்வளோதான், அவங்க வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி. அதான் இப்போ அது தகர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்பவே இப்போ இருக்கிற மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் லாஸ்ட் 20-25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது சரி பண்ணதுக்கப்புறமா அடிபட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த நிலை கொண்டு வர முடியும். விளையாடுறதுலேருந்து, வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுலேருந்து, எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அவங்க எதில் இருந்தாங்களோ அதையே கண்டினியூ பண்ண முடியும். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அட்வான்ஸ்டாக இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன டாக்டர் இப்போது எலும்பு சம்மந்தமாக? ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது வந்துட்டு ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட்ஸில். ஸோ இப்போ முன்னாடிலாம் ஒரு ஃப்ராக்சர்னால் பெரும்பாலும் ஃப்ராக்சர்னால் மாவு கட்டு போடுறது இல்லை நாட்டுக்கட்டு போடுவாங்க, எண்ணெய் கட்டு. ஸோ மாவு கட்டுலேருந்து மாறி இப்போ இந்த இம்ப்ளான்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துட்டதுனால எந்த ஃப்ராக்சராக இருந்தாலும் ப்ரிசைஸாக அதோட மெடிக்கல் வேர்டு வந்து அனட்டமிக்கல், அதாவது அடிபடுறதுக்கு முன்னாடி அந்த எலும்பு எந்த ஷேப்பில், எந்த ஆங்கிளில்,
இருந்துச்சோ அதே அனாட்டமியை திரும்பவும் நம்ம கொண்டு வந்துடுறது. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனும் அதே மாதிரி ப்ராப்பராக வந்துடும். ஸோ இந்த இம்ப்ளான்ஸில் வந்துட்டு நிறைய ஃபாரின் இம்ப்ளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் இம்ப்ளான்ஸ், அதில் ஜெர்மன் இம்ப்ளான்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஸோ ஒரு போனுக்கும் அதோடைய ஷேப்புக்கு இம்ப்ளான்ட் இருக்குது. ஓகே. இப்போ கை எலும்புலேயே ஒரு 4 டைப் இம்ப்ளான்ட் இருக்குது. அதே மாதிரி தொடை எலும்புக்கு, கால் எலும்புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இம்ப்ளான்ட் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது போன் எலும்பு கூடுறது வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அது அக்யூரேட்டாக கூடுச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்துட்டு பழையபடி வந்துடும். ஓகே. இப்போ நம்ம பாடியில் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு எலும்புனா எதை சொல்லுவீங்க? ஸ்பைன். ஓகே. ஸோ ஸ்பைன் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முதுகெலும்பில் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அது பக்கத்துலேயே தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்குது, அதாவது தண்டுவடம். ஸோ சில சமயங்களில் ஃப்ராக்சராக இந்த எலும்புடைய பீஸ் வந்து தண்டுவடத்தை குத்திடலாம். அது குத்துச்சுன்னா கால்கள் இல்லை கைகள் மற்றும் கால்கள் உடைய செயல்பாடு போயிடும். ஓகே. சில சமயங்களில் அது போச்சுன்னா போனது தான், அது திரும்ப கொண்டு வர்றது வந்துட்டு சாத்தியமாக இருக்காது. ஓகே. அது அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், பட் ஸ்டில் அது யாருக்கு ஆகும்னு தெரியாது. ஒன்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுலேருந்து பேராப்ளீஜியான்னு சொல்லுவாங்க, கை கால் விழுந்துறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களால ரெக்கவர் ஆக முடியாது. ஓகே. மற்ற ஃப்ராக்சர்லாம் கூட அப்போது இமீடியட்டாக சரியாக பார்க்கலன்னா கூட அதுக்கப்புறமா பார்த்து கூட சரி பண்ணிட முடியும். பட் ஸ்பைனில் வந்து அந்த ஆப்ஷனே கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ இந்த ஸ்பைனல் போன் ஃப்ராக்சர் வந்துட்டு ரொம்ப சீரியஸானது. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்போ வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து ரொம்ப அதோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சில டூல்ஸ், அதாவது ஒரு ஹெல்மெட் போடுறது, ஒரு சீட் பெல்ட் போடுறது, இல்லை தை கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கார்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறது. இப்போ அது ட்ரெக்கிங்லாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் போட்டு போவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதெல்லாம் கண்டிப்பாக அவசியம்தான். பட் அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை வெளியில் போகிறாங்க, அதுக்கு அவ்வளோத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது. வண்டியை ப்ராப்பராக சர்வீஸ்டாக வச்சுக்கிறது, அப்புறம் பண்ணணும்னு விடுவோம், அது அப்படியே இதுவாகிடும். டயர் சேஞ்ச் பண்ண மாட்டோம், இல்லை வீல் பெண்ட் இருக்கும், ஃபோர்க் பெண்ட் இருக்கும். ஸோ அதை அப்பப்போ பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் ரொம்ப துல்லியமாக கணிக்கலாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ரோடில் டிராஃபிக் இருக்குன்றது. ஸோ அந்த கேட்ஜெட்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது, ETA இருக்குது, எஸ்டிமேட்டட் ட்ராவல் டைம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ராப்பர் பிளான் பண்ணி கிளம்புறது. பீக் ஹவர்ஸை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் இருந்தால் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறது. ஓகே. ஓகே. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிஸ் இருக்கும், காலங்காத்தால் 6 மணிக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு ரீசனே அதுதான். ஸோ எந்த டிராஃபிக்கும் இருக்காது, ஏதோ ஒரு ரீசனால் ஒரு அவசரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஏர்லியராகவே போட்டுருவோம். சர்ஜிக்கல் கேசஸ் போஸ்ட் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓபி பார்க்குறதெல்லாம் ரிலாக்ஸ் தான் இருக்கும். ஸோ முக்கியமான விஷயத்தை வந்துட்டு அந்த பீக் ஹவர்ஸில் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க இந்த பீக் ஹவர்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறது. பீக் ஹவர்ஸில் ட்ரைவ் பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பீக் ஹவர்ஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஓகே. ஸோ அந்த பீக் ஹவர்ஸில் போகாமல் அப்போ என்ன ஆகுனா, நேச்சுரலாக ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பதட்டத்தோட வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தான் தவறுகள் நடக்கும். ஓகே. ஓகே. சிக்னலை ஜம்ப் பண்ணுறது ஒரு காமன் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் ஜஸ்ட் எல்லோவில் மாறி ரெட்டுக்கு வரப்போகும், சரி போயிடலாம் சொல்லிட்டு போவாங்க, அப்போ எதிர்பக்கத்தில் வண்டி வந்து இடிச்சிருவாங்க. இது ரொம்ப சர்வசாதாரணமாக பார்ப்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை. ஓகே. ஓகே டாக்டர். அண்ட் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அந்த விழிப்புணர்வை எப்படிலாம் ஏற்படுத்தலாம்? 100% அந்த காலேஜ் பீரியட் தான் மோஸ்ட் வல்னரபிள் பீரியட். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு பைக் வாங்குவாங்க, இல்லை இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு த்ரில்லுக்காக வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே இந்த அவேர்னஸ் வரணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஏஜ் குரூப்பே 18லேருந்து 35 தான். இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 18 to 35. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லேருந்து இந்த அவேர்னஸ் வர்றது ரொம்ப முக்கியம்.
அவங்களுக்கு தெரியுது, அதை பற்றி தெரியாமல் கிடையாது ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஏஜில் வர அந்த ஒரு யங் பிளட், அந்த த்ரில்னால அவங்க பண்ணுற தப்பு தான் அது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க வராங்கலாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது, அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அண்டு சிலர் வந்துட்டு இப்போ ஒரு சிட்டி டிரைவிங்க்கு உங்களுக்கு 300cc 250cc பைக்லாம் நெசசிட்டியே கிடையாது. ஒரு காரோடைய பவர் அது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரேசிங் பைக் வாங்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அப்படி வாங்குறாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுறது நல்லது. ஓகே, அன்லெஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் ரேசர் அதையே ஒரு பேஷனாக வச்சு பண்ணுறாங்கன்னு அது வேறு. பட் சிட்டி ரோட்ஸில் ரேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரேசிங் பைக் வாங்க. இப்போ இந்த மாதிரி ரேசஸ் கிளப்லாம் இருக்குது, நைட் டைமில் ரேஸ் பண்ணுறது, அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை டிஸ்கரேஜ் பண்ணணும். ஓகே ஓகே, சூப்பர் சார். அண்டு இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறவங்களுக்கு நடக்கிற ஆக்சிடென்ட்டு, அதனால நடந்த ஒரு எலும்பு சம்மந்தமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அடிப்பட்டதை பற்றி. நடந்து போகிற மக்கள் தான் நிறைய ஆக்சிடென்ட்லேயும் வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சரிங்களா? ஏன்னா பெடஸ்ட்ரியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் வாக்கிங் வே வந்துட்டு எல்லா ரோட்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியறதில்ல. என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லோரும் ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோட்டில் நடக்கும்போது தே ஆர் மிக்சிங் வித் த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி ஆகும்போது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். பட் சில ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, அண்ட் எங்கே கரெக்டாக சிக்னல் கிராசிங் இருக்கோ அங்கே மட்டும் கிராஸ் பண்ணுறது. முன்னாடி அது ஒரு பழக்கம் இருந்துச்சு, மீடியனே இருக்காது, ஸோ எங்கே வேணாலும் கிராஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போது எல்லா இடத்துலையும் டெசிக்னேட்டட் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குது. ஸோ அந்த இடத்த மட்டும் பயன்படுத்துறது. ஒரு டயர்ட்னஸ்னாலேயோ இல்லை ஒரு லேசினஸ்னாலேயோ இப்போ ஒரு ஓவர் ஹெட் ஃபுட் பிரிட்ஜ் இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். சரி, எதுக்கு ஏறி இறங்கணும், அப்படியே கிராஸ் பண்ணிடலாமே அப்படி சொல்லிட்டு, அப்படி அந்த ஒரு செகண்ட் பண்ணுற டிசிஷனில் தான் யாராவது ஒரு வண்டி வந்து இடிச்சிடுறது. ஸோ இதெல்லாம் பொதுவாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஃபுட்பாத் யூஸ் பண்ணுறது, ஃபுட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறது. அண்ட் இப்போது சில ரோட்ஸில் இப்போ நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். லேடிஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஈவினிங் டைமில் இல்லை கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கிற டைமில் நடக்கும்போது ஏதோ ஒரு அவசரத்தில் நடப்பாங்க, குறுக்க யாராவது வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ அதுவுமே வெளிச்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகணுன்னு எய்ம் பண்ணுறது நல்லது. சில சிச்சுவேஷன்ஸ் வரும் ஈவினிங் டைமில் நடக்கிறதெல்லாம். பட் அதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பள்ளம் இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் இருக்கும், அது நைட்டில் தெரியாது. வயசானவங்களும் அது பொதுவாக நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், இருட்டினதுக்கு அப்புறமா வெளியில் போய் நடக்கிறது வந்துட்டு குறைச்சிக்கிறது பெட்டர். ஓகே ஓகே, நல்லா வெளிச்சம் இருக்கும் போதே அவங்க வெளியில் போகிறது பெட்டர். ஓகே ஓகே டாக்டர். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர் இதுக்கு பேர். ஸோ சில சிம்பிள் மெத்தட்ஸ் தான். ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து 108க்கு ஃபோன் பண்ணிடணும். ஃபோன் பண்ணால் நியரஸ்ட்டு ஆம்புலன்ஸ் சென்டர்லேருந்து அவங்க வந்துட்டு வண்டி அனுப்புவாங்க. அந்த டியூரேஷன் வரைக்கும் என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக செக் பண்ணுறது, ஒரு பேஷண்ட் வந்துட்டு பேசுகிறாங்களா. இப்போ ஒருத்தங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒருத்தங்க அடிபட்டு விழுந்துட்டாங்க, ரோட்டில் விழுந்துட்டாங்க பைக்கில் இருந்து. ஸோ அந்த விழுந்த அதிர்ச்சியில் வந்துட்டு கொஞ்சம் மயக்கமாக இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கிறது கிடையாது. ஸோ அவங்க தட்டி எழுப்புறது, எழுந்து நார்மலாக ஏதாவது பேச்சு கொடுக்குறது, அவங்க பேர் கேட்குறது, இல்லை என்ன பண்ணுதுன்னு கேட்குறது, அந்த மாதிரி கண்ணை திறக்க சொல்கிறது, கை கால் விரல்களை வந்து கொஞ்சம் அசைக்க சொல்கிறது, மூச்சு விட முடியுதான்னு செக் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் இது, ஏதாவது சீரியஸான இம்பேக்ட் ஏதாவது ஆயிருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல அவங்களே இப்போ ஒரு பை ஸ்டாண்டர் கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணுறது, கையில் ஏதாவது ரத்தம் ஏதாவது வருதா, காலில் ஏதாவது ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அன்கண்ட்ரோலபிளாக ரத்தம் வருது, இப்போ ஒரு தோல் வந்து கொஞ்சம் சிராச்சு இருக்குது அப்படின்னா அது பரவாயில்ல. பட்
குபு குபுன்னு ரத்தமாக கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா ஒரு க்ளீனான டவல் இல்லை க்ளீனான ஒரு ஷீட் அதை வச்சு அந்த ரத்தம் வர இடத்த மட்டும் ரொம்ப நெருக்கி கட்டாமல் ஓரளவுக்கு டைட்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி அதை கட்டி விடுறது. அது வந்து ரத்தப்போக்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்ப்ளிண்டிங். அப்படின்னா என்னென்னா, கை வந்து தனியாக ஆடுது அப்படின்னு சும்மா பார்க்கும்போது தெரியுது அப்படின்னா, எனிதிங் அந்த ஏரியாவில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு ரோல்டு நியூஸ் பேப்பர் இல்லை ஒரு ஏதாவது ஒரு பலகை இல்லை மரக்கிளை அது கூட கொஞ்சம் இது ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் எதுவும் இல்லாத மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லை பிளாஸ்டிக் பிட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு இதே மாதிரி ஒரு துப்பட்டாவோ இல்லை ஒரு ஷாலோ வச்சு அந்த கை ஃபுல்லாகவும் கால் ஃபுல்லாகவும் மேலேருந்து கைனா தோள்பட்டையிலேருந்து விரல்கள் வரைக்கும் நீட்டி வச்சு அந்த பேண்டேஜை வந்துட்டு இதுவுமே அதே மாதிரி தான் ரொம்ப போட்டு இறுக்கி கட்டாமல் ஓரளவுக்கு அந்த இடம் அசையாமல் இருக்கிற அளவுக்கு கட்டினா போகிறோம். ஸோ இது பண்ணிட்டிங்கன்னா இது வந்து இம்மோபிலைஸ் பண்ணுறது. அதாவது எலும்பு சப்போஸ் உள்ள ஷார்ப்பாக உடஞ்சிருக்கும், அதை இப்படி இம்மோபிலைஸ் பண்ணலை, அது உள்ளார ஆடிட்டே இருக்குன்னா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற டைமுக்குள்ளார அது தோலை குத்தி வெளியில் வந்துடலாம். ஸோ அதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ண சொல்கிறது. அதே மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா நிறைய ரத்தப்போக்கு போயிட்டு ஆகிட்டு பிபி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போ இன்னும் சீரியஸ் ஆகிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். வேறு ஏதாவது ரொம்ப இப்போ ஒரு ஃபார்மில் ஒரு இப்போ ஹைவேலலாம் இந்த மாதிரி ஆகும், வண்டி டாப்பில் ஆகி ஒரு இதுக்குள்ளார விழுந்துடும், கழனிக்குள்ளே விழுந்துடும், ஃபார்ம் லேண்டுக்குள்ளார விழுந்துடும். அப்போ என்ன பண்ணணும், நல்லா க்ளீன் சோப்பு அண்ட் க்ளீன் வாட்டர் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறது. அங்கேயே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சட்டை பேண்ட்டெல்லாம் மண்ணாக இருந்தது இல்லை சேராக இருந்தது அப்படின்னா அதை வந்து மாற்றிடுறது. இதெல்லாம் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும். ஒன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதில் பேராமெடிக்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா ஆம்புலன்ஸுமே பேராமெடிக்கல் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் பண்ண இம்மோபிலைசேஷன் மெத்தட் கரெக்டு தானா, இல்லை அதில் சிலர் தெரியாமல் தப்பாக பண்ணிவிடுவாங்க. அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பிபிலாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த சீன் ஆஃப் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இதில் பண்ணக்கூடாத சில மிஸ்டேக்ஸும் இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கையை உதறு காலை உதறு அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப தப்பு. அந்த உதறது வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லேசான கிராக்காக தான் இருக்கும், அது கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆகிரும். இந்த மாதிரி நிறைய சமயம் ஆயிருக்கு. இன்னொன்று வந்துட்டு மூட்டு வந்து கொஞ்சம் விலகி இருக்கும், தோள்பட்டையில் இல்லை எல்போவில் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப ரஃப்பாக போட்டு அதை இழுத்து அதை அவங்களே பக்கத்தில் இருக்கிற காமன் பீப்புளே அதை செட் பண்ண ட்ரை பண்ணுறது தப்பு. அதை இழுக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நரம்பு ஏதாவது எடுத்துருவாங்க. ஸோ அப்போ நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சிம்பிளாக ஒரு டிஸ்லொகேஷனை சரி பண்ணுறது போய் அது ஒரு மேஜர் சர்ஜரி ஆகிடும். ஸோ அந்த அடிப்பட்ட பகுதி அசையாமல் பார்த்துக்கிறது வரைக்கும் பண்ணால் போகிறோம். மற்றபடி அந்த இடத்துல வேறு எதுவும் பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, மூட்டை உள்ளார செட் பண்ணுறதோ இல்லை ரொம்ப போட்டு இழுக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் கிடையாது, பண்ணக்கூடாத இத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லை? அது ரொம்ப முக்கியம். எது பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது அது அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணி காம்ப்ளிகேஷன் ஆனது நிறைய பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர் டாக்டர். இப்போது சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, முதுகுத்தண்டில் வந்து வலிக்குது, ஒரு காயம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க டக்குன்னு பண்ண வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? ஸோ எஸ், இப்போ இந்த ஃபஸ்ட் எய்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பின்னாடி முதுகில் வந்துட்டு ரொம்ப வலி சொல்கிறாங்க, திரும்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சஸ்பெக்டட் வெர்டிபிரல் ஃப்ராக்சர், அதாவது ஸ்பைன் ஃப்ராக்சர். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு யூஸ்வலாக ஆம்புலன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் போர்டுன்னு ஒன்று வச்சுருப்போம். அது கூட வந்துட்டு ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு டேப்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் உடனே கிடைக்காது. ஸோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அந்த பர்சனை வந்து நிற்க வைக்க ட்ரை பண்ணுறதோ இல்லை உட்கார வைக்க ட்ரை பண்ணுறதோ பண்ணக்கூடாது. முதுகில் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க படுத்தபடியே இருக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளாட்டான பலகை கிடச்சிதுன்னா அந்த பலகை மேலே படுக்க வைக்கலாம். இப்போது நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறாங்க, ரோடுடைய ஒரு ஓரத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணணுன்னா ஒரு பலகை மேலே வச்சு ஷிஃப்ட் பண்ணுறது சேஃபானது. ஓகே ஓகே. அது யூஸ்வலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு பேராவது இன்வால்வ் பண்ணணும். ஒருத்தராகவே பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு கேர்ஃபுல்லாக அந்த பேஷண்ட் வந்து ரோடோடைய சென்டர்லேருந்து ஒரு சேஃபான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறோன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அதில் வந்துட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, உட்கார வைக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை நிற்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஆட்டோவில் வச்சு கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே.
முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஆக்சிடெண்ட் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி தான் இருக்குது, கால் பாதத்தில் ஏதோ இருக்குது, அதெல்லாம் ஓகே, ஒரு அவசரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வருது ஓகே. பட் இந்த மாதிரி ஹைவேல ஆகுறது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஆயிருக்கு. தொடையிலுமே 2 உடஞ்சிருக்கும். ரொம்ப வெளியூர்லேருந்து திருவண்ணாமலையிலேருந்து இங்கே சென்னை வரைக்கும் ஆட்டோலேயே வச்சு கூப்பிட்டு வந்தவங்களாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்னாகும், உள்ளர ப்ளீட் ஆகி இங்கே பேஷண்ட் வரப்போ பிபியை ரெக்கார்டே பண்ண முடியாது, அவ்வளோ லோவாக இருக்கும் பிபி. ஓகே. ஸோ ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணணும் தான், இல்லை நியர்பை ஜிஹெச் எதுவோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு ஹையர் சென்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த முதுகில் அடிபட்டிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அதை ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆமாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு வெளிப்புற எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த எலும்பு அப்படியே வெளியே தூக்கிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து எவ்வளோ ஆபத்தானது, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர்? ஸோ நீங்கள் கேட்குறது வந்துட்டு ஓப்பன் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னென்னா 2 டைப். க்ளோஸ் ஃப்ராக்சர்னா சதையிலலாம் எந்த காயமும் இல்லை, எலும்புலாம் எதுவும் வெளியில் தெரியல, உள்ளுக்குள்ளே ஃப்ராக்சராக இருக்குது, அது வந்து க்ளோஸ் ஃப்ராக்சர். இன்னொரு டைப் வந்து ஓப்பன் ஃப்ராக்சர், அதாவது 2-3 விதத்தில் ஓப்பன் ஆகலாம். ஒன்று வந்துட்டு இன்சைட் அவுட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா எலும்பு உள்ளார உடஞ்சி அது கூராக பாயிண்டடாக ஆயிடுறது, அது வந்து அந்த ஷார்ப்னஸ் குத்தியே சதையை தோல் எல்லாத்தையும் குத்திட்டு எலும்பு வெளில வந்துடுறது, அது வந்து இன்சைட் அவுட். இன்னொன்று வந்து அவுட் சைடு இன். அப்படின்னா என்னென்னா ஒரு வண்டி கால் மேலே ஏறிடுச்சு இல்லை கை மேலே ஏறிடுச்சு அப்படின்னா தோள்கள்லாம் கிழிஞ்சு அதுக்கப்புறம் எலும்பு தெரிகிறது, அது வந்து அவுட் சைடு இன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான். இதில் ரொம்ப ஆபத்தானது வந்து அவுட் சைடு இன். எல்லாமே க்ரஷ் ஆகிடும், மசில்ஸு, ஸ்கின்னு, நர்வ்ஸ் அதெல்லாம் க்ரஷ் ஆகிடும். அது வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது. அண்டு இந்த இன்சைட் அவுட் அதுவுமே உள்ளேருந்து வெளில குத்திருச்சு அப்படின்னாலும் அதுவும் ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும். அதில் வேறு கட்டு கட்டுறதுக்கான மாவு கட்டு இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப ரேர். இதில் என்னென்னலாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எலும்பு வந்துட்டு கொஞ்சம் கூட எந்த ஒரு கிருமியுமே இருக்கக்கூடாது எலும்பில். ஸோ இப்போ வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மண், க்ரீஸு, டர்ட்டு இல்லை சேரு அது ஏதாவது அதில் பட்டுருச்சு அப்படின்னா இமீடியட்டாக இன்ஃபெக்ஷனுக்கான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். படிப்படியாக இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா சீழ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அர்ஜெண்ட்டாக சரி பண்ண வேண்டியது முக்கியம். ஒரு 2 நாள் கழித்து பண்ணுறோம், இல்லை வெளியூரில் ஆயிருக்கு, நான் எங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த ஊரில் இருக்கீங்களோ இல்லை வேறு ஆப்ஷனே கிடையாது, அந்த ஊரில் அதுக்கான சர்ஜரி சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். இல்லை அந்த ஆர்த்தோபெடிக் டாக்டரே சொல்கிறாங்க இதுக்கு ஃபஸ்ட் எய்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டேஸ் கழித்து பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் அவங்களுடைய ஊரில் போயிட்டு பண்ணுறது ஓகே. மற்றபடி இதை டிலே பண்ணக்கூடாது. அது இதில் மெயின் ப்ராப்ளம் வந்து டிலே தான். டிலே பண்ணாமல் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணிடலாம். ஓகே. ஓகே. சில சமயங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரஷ் இன்ஜுரி, அதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியும் தேவைப்படும். இப்போ தோலே இல்லை, சதைங்களே எல்லாமே ஃபுல்லாக க்ரஷ் ஆகிடுச்சு, நசுங்கிருச்சு அப்படின்னும் போது அந்த தோலோ சதையோ வேற ஒரு பகுதியிலேருந்து எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை உண்டு. ஓகே. இந்த ஸ்டேஜ்லாம் போனால் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற டைப் ஆஃப் ஃப்ராக்சருக்கு வந்து 95% சர்ஜிக்கல் மெத்தட் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ சப்போஸ் சர்ஜரி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி? ஸோ இந்த க்ளோஸ்டு ஃப்ராக்சர் சொல்கிறோம் பாருங்கள், வெளியில் காயம் இல்லை உள்ளுக்குள்ளே ஃப்ராக்சராக இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய டைப் இருக்குது, டிஸ்பிளேஸ்டு ஆர் அன்டிஸ்பிளேஸ்டு. அப்படின்னா அது ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஆனால் விலகலை அப்படின்னும் போது ஒரு மாவுக்கட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு சரி பண்ணலாம். இல்லை ரொம்ப விலகிருச்சு, முக்கியமான மூட்டை சுற்றி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அப்போ வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும். கட்டு போட்டு சரி பண்ணுறதுனா என்னென்னா கூடிடும் எலும்பு, பட் மூட்டு ஃபங்க்ஷன் ஆகாது, ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரியான ஃப்ராக்சர், என்ன ஏஜ். குழந்தைங்களில் ஃப்ராக்சர் ஆனால் கூட ஆப்ரேஷன் தேவைப்படாது. ஓகே. அவங்கள வந்துட்டு உடனே மடமடன் கூடிடும். ஓகே. பெரியவங்களில் வந்துட்டு எந்த போனில் ஃப்ராக்சராக இருக்குது, எவ்வளோ சிவியராக இருக்குங்கிறத பொறுத்து அது சர்ஜரியாக இல்லை சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதான் டிசைட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. அதே மாதிரி இந்த பிளேட் வைக்கிறது அண்ட் ராட்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது சேஃப்டி தானே டாக்டர்? ஸோ இதுதான் ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட்னு சொல்கிறது. அதாவது பேசிக்லி ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா என்னென்னா யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு ஃபர்னிச்சர் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபர்னிச்சரோட கால் வந்துட்டு லேசாக கிராக் ஆகிடுச்சு அப்படின்னா சும்மா அதை சுற்றி ஒரு டேப் ஒட்டி விட்டால் கூட அது ஃபர்தராக கிராக் ஆகாமல் அப்படியே இருக்கும்.
இப்போ அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு கிளாம்ப் போட்டு ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, பேசிக்லி உடஞ்சதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். அதே தான் எலும்புக்குமே அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அது எக்ஸ்டர்னல்னால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு, ஆர் இன்டர்னல்னால் ராட் ஆர் பிளேட்ஸை வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. மொத்தத்தில் எலும்பு ஆடக்கூடாது. ஓகே. ஸோ அதுக்கு எந்த மெத்தட் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்குமோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், எவ்வளோ சிவியர் ஃப்ராக்சருங்கிறத பொறுத்து அது எக்ஸ்டர்னலாக ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோமா இன்டர்னலாக ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோமாங்கிறது. ஸோ இந்த பிளேட்டில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் வந்துட்டு, அது ஒரு பிளேட்லாம் உள்ளார வச்சா மெட்டல்லாம் வச்சா ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இன்ஃபெக்ஷன் ஆகுமா, அது உடம்பு அலர்ஜி ஆகுமா அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. அது எல்லாமே இன்னர்ட் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா எப்படி வைக்கிறோமோ ஒரு 40 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணுற அலாய் பார்த்தீங்கன்னா குரோமியம் சொல்லிட்டு ஒரு அலாய், டைட்டேனியம் சொல்லிட்டு ஒரு அலாய். அதெல்லாம் பாடியோட ரியாக்ட் ஆகாது, லைஃப் லாங் இருக்கலாம். சில சமயங்களில் பேஷண்ட்ஸே வந்து ஒரு 2 years 3 years கழித்து ரிமூவ் பண்ணிப்பாங்க. அது வந்து அந்த ஆப்ஷன் அவங்களோடது. ஓகே. அது பர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஓகே. ஸோ சூப்பர். ஸோ அப்போ பிளேட் வச்சாலும் அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றதை தெளிவாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில சிச்சுவேஷன்ஸில் அந்த பிளேட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு டாக்டரே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 19-20 வயசில் ஒருத்தவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கை எலும்பு ஃப்ராக்சர் ஆகுது, அதுக்கு பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வச்சு பார்க்கும்போது திடீர்னு அவங்க ஒரு 40 வயசில் வந்து அந்த பிளேட்டை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க, ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே. சுற்றிலாம் ஃபுல்லாகவே எலும்பு வளர்ந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஏஜில் சப்போஸ் ஃப்ராக்சராகி ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 19 வயசில் இல்லை 20 வயசில் பண்ணுறோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு கழித்து வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இது ரொம்ப வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கு பிளேட் அண்ட் ஸ்க்ரூ வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப இன்னொரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டோம். ஓகே. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். யாருக்கு ரிமூவல் தேவை, யாருக்கு ராட் வைக்கணும், யாருக்கு பிளேட் வைக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்று ஏஜ், இன்னொன்று டைப் ஆஃப் ஃப்ராக்சர். ஓகே. ஓகே. இப்போது ஒரு எலும்பு முறிவு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அது சரியாக எவ்வளவு காலம் ஆகும்? ஸோ நம்ம உடம்புல இருக்க ஒரு டிஷ்யூஸும், தோலாக இருக்கட்டும் இல்லை மசில்ஸாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும், அது கூடுறதுக்கு ஒரு ஆவரேஜ் டைம் பீரியட் உண்டு. இப்போ ஒரு ஸ்கின், இப்போ தோல் கட் ஆகிடுச்சு, ஒரு தையல் போடுறோம் அப்படின்னா 10 நாளில் அந்த தோல் ஆறிடும், தையல் பிரிச்சுருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எலும்பை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 2-3 மாதம் அந்த எலும்பு வந்து திரும்பவும் அந்த நம்மளுடைய லோடை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு 2 to 3 months. ஸோ அது வரைக்கும் ஹீலிங் பீரியடுன்னு சொல்லுவோம். அதுதான் பெரும்பாலான டைம். சில சமயங்களில் மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சிருக்கும், அதில் வந்துட்டு 6 months வரைக்கும் டைம் எடுக்கும் எலும்பு கூடுறதுக்கு. இது ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த பீரியட் வரைக்கும் சில ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணலாம். இப்போ சர்ஜரியே பண்ணிடுறோம், அதுக்கு அர்த்தம் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிறது கிடையாது. அதை லோட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணக்கூடாதே தவிர நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணலாம். வித்தின் ஒரு 5 daysலேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ உடற்பயிற்சி சிகிச்சை அது எவ்வளோ ரொம்ப முக்கியம் டாக்டர்? இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து அடிபட்டு நம்ம எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்தராக எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுறோம் இல்லை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணுறோம், அது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த ஃபிசியோதெரப்பி, இந்த தசை பயிற்சி. ஸோ ஏன்னா இப்போ என்னுடைய கைகளோ கால்களோ நான் ஒரு 48 மணி நேரம் நான் அசைக்காமல் வச்சிருந்தேன்னா அந்த சதை வந்து வீக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அந்த சதைங்கள், அதை சுற்றி இருக்க சதைங்க டெஃபினட்டாக அது வந்து வலுவிழந்து போயிடும். ஸோ அதுக்கு திரும்ப வலுவூட்டுறதுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓகே. அது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும். அதுக்கு சில ப்ரோட்டோகால் சொல்லுவோம். ஒரு சில மூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணலாம் ஃபஸ்ட்டு 2 வாரத்தில், அடுத்த 2 வாரத்தில் இன்னும் சில மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். ஒரு 8லேருந்து 10 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா எந்த ஜாயிண்ட்டோ அதுக்கான எல்லா மூமெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இந்த நேரத்தில் எனக்கு இறுதியாக ஒரு கேள்வி மட்டும். இப்போது ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடல் ரீதியாக டாக்டர் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சர்ஜரி பண்ணாலும் சரி, எல்லாம் ஃபைனலாக முடித்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்போ கூட இருக்கவங்களோ அவங்களாம் எப்படி பார்த்துக்கணும் அவங்கள? ஸோ பொதுவாகவே ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா எப்படி அந்த கை அசையுமா, கால் அசையுமா, நடப்போமா, வேலைக்கு போவோமா,
நம்மளுடைய நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபியர் வந்து அன்இமேஜினபிள். எவ்வளோ தான் நாங்கள் அந்த ஃப்ராக்சர் ஆகி ஃபஸ்ட்டு வரும்போது அந்த கவுன்சிலிங் கொடுத்தாலுமே அட் எவ்ரி ஸ்டேஜ் அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். படிப்படியாக அவங்களுடைய ரிசல்ட் அவங்க பார்க்க தான் அவங்களுக்கு அந்த பயம் போகும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்கள வந்துட்டு அவங்களுடைய சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ், ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன பார்க்குறோன்னா, நம்ம டிபெண்ட் ஆகிடுவோமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது, எதுக்குனாலும் இன்னொருத்தங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே யூஸ்வலாக என்ன, இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அவங்க எழுந்து உட்காந்து சாப்பிட முடியணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியணும், குளிக்க முடியணும். அது எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ண வைப்போம் ஹாஸ்பிட்டல்லே. அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ அவங்களுடைய வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ரூம்லேருந்து எந்த ரூம் வரைக்கும் நடக்கலாம், எந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணலாம், படி இருந்துச்சுன்னா எப்படி படி ஏறி இறங்குறது, அது எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அது பண்ண தான் அந்த பயம் போகும். எவ்வளோ தான் நம்ம வாய் வழியாக சொன்னாலுமே கூட அது அவங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ண பெரும்பாலும் ஃபஸ்ட்டு 2 to 3 months அந்த ஃபியர் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுடைய நார்மல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பயம் போயிடும். ஓகே, ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக சாலை விபத்துகளை தடுக்கிறத பற்றியும் அண்ட் அது ஏற்பட்டால் அதுக்கு என்னென்ன சிகிச்சைகள், அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக வந்து மக்களுக்கு, நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ எவ்வளோ தான் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப் ஆர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்தாலுமே கூட ரோடு ஆக்சிடெண்ட் வந்து ஒரு மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் ஆர் எப்படி சொல்லலாம், தவிர்க்கக்கூடிய ஒரு ரீசன் ஒருத்தருடைய உயிர் இழக்கிறதுக்கு. ஸோ சிம்பிள் திங்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கிறது, வீட்டிலேருந்து கிளம்புறதா இருக்கட்டும், நீங்கள் என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வண்டி ஓட்டுற விதமாக இருக்கட்டும். ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கவனம் இருந்துச்சுன்னா ஒரு உயிரை காப்பாற்றிடலாம். உங்களை நம்பி வீட்டில் வந்துட்டு ஒர்க் போகிறவங்க சொல்கிறேன், வீட்டில் ஒரு ஃபேமிலியே இருக்குது. ஸோ அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துக்கணும். நீங்கள் ரேஷாக ஓட்டுறதோ இல்லை ஓவர் ஸ்பீட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணும்போது, அதையும் தாண்டி சில சமயங்களில் நம்ம கண்ட்ரோலில் சில விஷயங்கள் கிடையாது. ஸோ அது நம்ம வந்துட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பெரும்பாலான டைம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூல முடுக்கெல்லாம் ட்ராமா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நியரஸ்ட் ட்ராமா சென்டரில் போய் அதுக்கு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 6 to 8 hours, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே. ஸோ மக்களே, இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி ரோட்டில் போகிறப்போ அது நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, 2 சக்கரம் 4 சக்கரம் எதில் போனாலும் சரி, பாதுகாப்பாக போங்க, சேஃப்டியாக இருங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறார் டாக்டர். சாலையில் போகிறப்போ கவனம் தேவை, அதே மாதிரி உங்களுடைய சேவையும் எங்களுக்கு தேவை டாக்டர். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி லோகேஷ்.